ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, கோத்ரேஜ் கம்பெனி. இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு வந்து டோரில் வந்து அதாவது அந்த பிடிக்கு கிட்ட சுற்றி எல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த பிளாக் கலரில் வந்து துருப்பிடிச்சு பெயிண்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. அது வந்து நமக்கு பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப நல்லா இல்லைன்றது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பிடி மட்டும் பிடிக்கு மேலே இருக்கிற கேப் மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, ரெஸ்ட்டு வந்து அதாவது துரு வந்து நமக்கு வந்து லைட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம நைஸ் பேப்பர் போட்டுடுறோம். இல்லை ஒரு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பான பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா ரஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து கன் பெயிண்ட் தான் நம்ம பண்ண போகிறது. துரு வந்து பிடிச்சிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரெல்லாம் கொஞ்சம் ஒட்டினது அதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து சுரண்டி எடுத்தால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது மேலே அப்படியே பெயிண்ட் வந்து நம்ம பண்ண முடியாது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த பட்டி பிளேடு இல்லை அப்படின்னா ரஃப்பான பேப்பரு, அதை நல்லா வந்து நம்ம அதாவது தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணிக்கு வச்சோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிம்பிளாக எடுத்துடலாம். அதை நீட்டாக எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி திட்டு தெரியும் நமக்கு. நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து பெயிண்ட் பண்ணுறோம். இது வந்து மெட்டாலிக் சில்வர். இது கன் பெயிண்ட்டு. ஒருவேளை நமக்கு கன் பெயிண்ட் பண்ண முடியாது, நம்ம வீட்டிலனா கன் பெயிண்ட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து நம்ம வந்து மாமூல் ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிக்கலாம். 2 டின்னு வாங்கினோம் அப்படின்னா நல்லா ஒரு 2 கோட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷிங்க்கு பண்ணிக்கலாம். இதோட ஹேண்டில் பிடிக்கு வந்து நம்ம வந்து பிளாக் ஸ்ப்ரே பண்ணுறோம். அதாவது சில்வருக்கு மேலே நமக்கு பிளாக்ன்றது நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும்.
பிடி நல்லா, அதாவது மேலே பண்ண பெயிண்ட் எல்லாம் மொத்தம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் அந்த பிடி வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த சில்வருக்கு மேலே அந்த பிளாக்கு அப்படி நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கும் நமக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங் ஸ்டிக்கர் கூட நம்ம மேலே ஒட்டுறோம். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரிட்ஜ் மாதிரி நமக்கு ஒரு லுக் இருக்கும் ஃப்ரிட்ஜு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.